इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम्. श्री गुरुभ्यो नमः. सर्व वेदांत सिद्धांत सार संग्रहम 171வது श्लोकम. विवेकिनो विरक्तस्य ब्रह्म नित्यत्व वेदिनः तद्भावेच्छोः अनित्यार्थे तत्सामग्रिये कुतो रतिः. நம்ம இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? அதாவது ஞானம் தான் மோட்சத்துக்கு ஹேது அப்படிங்கிறத சொன்னோம் இல்லையா? ஞானம் தான் மோட்சத்துக்கு ஹேத்துன்னு சொன்னா அந்த முமுக்ஷு ஞானத்தை தவிர்த்து வேற எதையுமே ஆசைப்பட மாட்டான். முமுக்ஷுனா யாரு? அவனுக்கு மோட்சம் வேணும்னு ஆசை உள்ளவன், மோட்சம் வேணும்னு ஆசை உள்ளவன். அந்த மோட்சத்துக்கு எது உபாயமோ அதைத்தானே தேடிட்டு போவான். அதை தவிர்த்து வேற ஏதாவது இருந்தா அதுல அவனுக்கு ஆசை வராது இல்லையா? அதைத்தான் இங்க சொல்றார். விவேகினஹா, நித்யானித்திய விவேகம் உள்ளவன். விரக்தஸ்ய, இகலோகத்திலும் பரலோகத்திலையும் ஒரு சௌக்கியம் வரணும் அப்படிங்கிற ஆசை இல்லாதவன் விரக்தனாக இருக்கான். பிரம்ம நித்தியத்துவ வேதினஹா, பிரம்மங்கிறது ஒரு நித்திய புருஷார்த்தம், அது பரமானந்த ஸ்வரூபம், சாஸ்வதமான புருஷார்த்தம்ங்கிறது தெரிந்து கொண்டவனாக இருக்கான். அது மாத்திரமில்லை, தத்பாவேச்சோ, இவனுக்கே அந்த பிரம்மபாவத்துல ஒரு ஆசை இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு தனக்கு சாட்சா்காரம் வரணும், அந்த நிலை தனக்கு வரணும்னு ஆசைப்படுறான். அப்படி ஆசைப்பட்டு இருக்கிறவன் தான் நமக்கு இங்க முமுக்ஷுன்னு சொல்லப்படுறவன். அவனுக்கு அனித்யார்த்தே தத் சாமக்ரியே குதோ ரதிஹி, ரதிஹின்னு பிரிக்கணாங்க, அரதிஹின்னு போட்டிருக்கு, ரதிஹின்னு பிரிக்கணும். அதாவது இப்பேற்பட்ட ஒரு விவேகியான முமுக்ஷுவுக்கு அனித்தியமான விஷயங்கள்ல எப்படி ஒரு ஆசை வரும்? அந்த விஷயங்களை அடையறதுக்கு உண்டான சாமகிரினா உபாயங்கள், அந்த உபாயத்துல இவனுக்கு ஆசை வருமா? வராதே. இவனுக்கு நித்தியமான புருஷார்த்தம் தானே இப்போ வேணும்னு ஆசைப்படுறான். அப்படி இருக்கிறதுக்கு அனித்திய புருஷார்த்தங்கள் அதுவும் வேணும் அப்படின்னு ஆசைப்பட முடியாது. அது மாத்திரம் இல்லை, ரெண்டுமே வேணும் அப்படின்னு ஆசைப்படலான்னு சொன்னா இவன் விரக்தனாக இருக்க முடியாது இல்லையா? விவேகினஹா விரக்தஸ்ய பிரம்ம நித்தியத்துவ வேதினஹா. இங்க நம்ம எப்பேற்பட்ட ஒரு அதிகாரிய பார்த்து சொல்றோம்னு சொன்னா அவன் நல்ல விவேகியா இருக்கான், வைராக்கியம் உள்ளவனாக இருக்கான், பிரம்ம நித்தியம் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கான், தனக்கே அந்த பிரம்ம வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கான். இப்படி இருக்கிறவன் எங்கேயாவது அனித்திய புருஷார்த்தத்துல ஆசைப்படுவனா? வராது, அந்த மாதிரி ஆசை வராது. தஸ்மாத் அனித்யே ஸ்வர்காதௌ சாதனத்வேன சோதிதம் நித்தியம் நைமித்திகஞ்சாபி சர்வம் கர்ம சசாதனம் முமுக்ஷுனா பரித்யாஜ்யம் பிரம்மபாவம் அபீப்சுனா. இந்த 3 வரியும் சேர்ந்துதான் ஒரு அர்த்தத்தை கொடுக்குறது, அதனால 3 வரியும் சேர்த்து படிச்சேன். இப்படி இருக்கிறதுனாலே அனித்யே ஸ்வர்காதௌ சாதனத்வேன சோதிதம், அனித்தியமான புருஷார்த்தம் ஸ்வர்காதி சுகங்கள், அந்த ஸ்வர்காதி சுகத்தை அடையறதுக்கு சாதனமாக எந்த உபாயங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கோ அது என்னது? நித்தியம் நைமித்திகம் காமியம் இத்தியாதி கர்மாக்கள் இருக்கே, அந்த கர்மாக்கள் எல்லாம் சாதனம். அந்த கர்மாக்கள் மாத்திரம் இல்லை, அந்த கர்மாக்களுக்கு எது சாதனமோ அது எல்லாத்தையுமே இப்பேற்பட்ட முமுக்ஷுவாக இருக்கிறவன் தியாகம் பண்ணி விடுவான். ஏன்னா அதனால வர வேண்டிய பலம் அவனுக்கு இஷ்டமே இல்லை. முமுக்ஷுனா பரித்யாஜ்யம் பிரம்மபாவம் அபீப்சுனா. இவன் பிரம்மபாவத்தை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கிறவன் இந்த அல்பமான சுகத்துக்காக ஆசையே படமாட்டான். அப்பேற்பட்ட சுகத்தை அடையறதுக்காக எந்த உபாயங்கள் சொல்லப்பட்டு இருக்கோ அந்த உபாயங்கள்லயும் அவனுக்கு ஒரு ஆசக்தி இருக்காது. அதனால அவன் என்ன பண்ணான்னா பேசாம இதை சன்னியாசம் பண்ணிவிடலான்ட்டான். கர்ம சன்னியாசம் பண்ணிட்டு விட்டான்னா மறுபடியும் பண்ண வேண்டிய நிர்பந்தம் இருக்காது. ஆகையாலே அவன் முமுக்ஷுவாக இருக்கிறவன் இப்ப ஏற்பட்ட கர்மாவை விடுறது தேவலை அப்படின்னு. முமுக்ஷோரபி
இப்ப இங்கேருந்து ஒரு பூர்வபக்ஷம் ஆரம்பிக்கிறார். இந்த பூர்வபக்ஷம் என்ன சொல்றாருன்னு கேட்டா, கர்மாவை இத்தனை நாளா அவன் அனுஷ்டானம் பண்ணி வந்துட்டான், இப்ப திடீர்னு விட வேண்டாம் நடுப்புற, கர்மானுஷ்டானமும் இவனோட ஞானத்தோடு சேர்ந்துக்கிட்டுமே. இந்த முமுக்ஷு கர்மானுஷ்டானம் பண்ணி அதனால புண்ணியத்தை சம்பாதிச்சுட்டே இருக்கான், கூடவே இந்த சிரவணம் பண்ணங்கள்லாம் பண்ணட்டும், வேதாந்த சிரவணம் பண்ணினான்னா அவனுக்கு ஞானமும் சேர்ந்து வந்துவிடும். அப்ப ரெண்டும் வந்ததுன்னா அவனுக்கு விசேஷமான லாபம் வரும் இல்லையா? அப்படின்னு சில பேர் இவாளை ஞான கர்ம சமுச்சயவாதின்னு சொல்லுவா. அவா இப்போ தன்னுடைய பட்சத்தை வைக்கிறா. முமுக்ஷோரபி கர்ம அஸ்து சிரவணஞ்சாபி சாதனம் ஹஸ்தவத் துவயமேதஸ்ய ஸ்வகாரியம் சாதயிஷ்யதி. முமுக்ஷுவுக்கும் கர்மா இருக்கட்டும், கர்மா அஸ்து, அவனும் கர்மானுஷ்டானம் பண்ணட்டும், அவன் கர்மாவை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கூடவே சிரவணஞ்சாபி சாதனம், இந்த வேதாந்த சிரவணம் இருக்கே அந்த சிரவணத்தையும் அவன் செய்யட்டும். இப்ப இவன் பண்ணக்கூடிய கர்மாவும் அவன் பண்ணக்கூடிய வேதாந்த சிரவணம், இது ரெண்டுமே நமக்கு எப்படி ரெண்டு கைகள் இருக்கோ, இந்த ரெண்டு கைகளும் சேர்ந்து இருந்தா தானே நமக்கு சௌக்கியமா இருக்கும். ரெண்டுல ஒண்ணு போறோம்னு சொல்லி விட முடியாது இல்லையா? ரெண்டு இருந்தா நம்ம காரியத்தை பண்றதுல ஈஸியா இருக்கும். அத போல இந்த கர்மானுஷ்டானமும் வேதாந்த சிரவணமும் ரெண்டும் இந்த முமுக்ஷுவிடத்துல சேர்ந்ததுன்னா அவனுக்கு பெரிய சௌகரியம் ஏற்படும். ஹஸ்தவத்து துவயம் ஏதஸ்ய ஸ்வகாரியம் சாதயிஷ்யதி. இது ரெண்டும் ரெண்டு கைகளை போல, ரெண்டு கைகளும் எப்படி சேர்ந்து நமக்கு ஒரு காரியத்தை செஞ்சு கொடுக்கிறதோ அதே மாதிரி இது முமுக்ஷுவுக்கு ரெண்டு விதமான காரியங்கள் எல்லாம் அவனுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லா உபகாரமும் பண்ணி கொடுக்கும். அதனால இவன் கர்மானுஷ்டானத்தை விட வேண்டாம். இதே மாதிரி வேற ஒரு திருஷ்டாந்தமும் அவர் சொல்றார். யதா விஜிரும்பதே தீபः ரிஜூகரண கர்மணா ததா ஸ்ரவணஜோ போதः பும்சோ விஹித கர்மணா. யதா விஜிரும்பதே தீபः, இந்த கர்மானுஷ்டானம் பண்றதுனாலே இவருடைய ஞானத்துக்கு ஏதாவது உபகாரம் உண்டா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். ஆமாம் உண்டுங்கிறான் பூர்வபக்ஷி. என்ன எப்படி இந்த கர்மானுஷ்டானம் அவருடைய ஞானத்துக்கு உபயோகப்படும் அப்படின்னு கேட்டா ஒரு திருஷ்டாந்தத்தை கொண்டு அதை சேர்க்கிறான். என்ன சொல்றான், இந்த வழக்கேத்துறோமோ இல்லையோ தீபம், தீபத்தை ஏத்தினா அது சில சமயம் எப்படி இருக்கும்னா அதுல பிரகாசம் குறைஞ்சே இருக்கும். உடனே அது என்ன பண்ணுவான்னா தூண்டி விடுவா, திரிய தூண்டி விடுறது, இதெல்லாம் ரிஜூகரண கர்மா. திரிய தூண்டி விடுறது, அதை கரெக்டா அந்த நேர பார்த்து வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா நமக்கு வேண்டிய பிரகாசம், அதுல கொஞ்சம் அதிகமான பிரகாசம் நமக்கு கிடைக்கும் இல்லையா? தூண்டி விடுறது சரியான உதாரணம். ஏன்னா தூண்டி விடலைன்னு சொன்னா அது மங்கி இருக்கும், பிரகாசமே வராது. அந்த திரிய தூண்டி விட்டோம் அப்படின்னு சொன்னா நல்ல பிரகாசம் வரும். அப்ப அந்த அந்த கர்மாவால அந்த வழக்கினுடைய பிரகாசம் எப்படி அதிகரிக்கிறதோ அதே மாதிரி ததா ஸ்ரவணஜோ போதா, வேதாந்த சிரவணம் பண்ணி இவனுக்கு எந்த ஒரு போதம் வருதோ அந்த போதமானது விகித கர்மாக்களை அனுஷ்டானம் பண்றதுனாலே இன்னும் பிரகாசிக்கிறதா, அதுக்கு பிரகாசம் அதிகமாகிறது அப்படிங்கிறான் இந்த திருஷ்டாந்தத்தை கொடுத்து. ததா ஸ்ரவணஜோ போதா பும்சோ விஹித கர்மணா. இப்ப இந்த ரெண்டு உதாரணங்களை வச்சுட்டு நம்ம பார்த்தோமானால் இவன் கர்மாவை விடாம இருக்கிறது தேவையில்லைன்னு ஆச்சு இல்லையா? இத்த முன்னாடி என்ன சொன்னோம்னா, இந்த கர்மாவால வரக்கூடிய பலத்துல இவருக்கு ஒன்றும் இஷ்டமே இல்லை, இவன் வெறும் பிரம்மபாவத்தை மாத்திரம்தான் வேணும்னு ஆசைப்படுறான், அதனால எதுக்காக கர்மானுஷ்டானம் பண்ணோம், அது ஒரு இடைஞ்சல் தானே, அதை விட்டுட்டு இவன் பாட்டுக்கு வேதாந்த சிரவணம் பண்ணிட்டு இருக்கட்டும்னு முன்னாடி சொன்னது. அப்ப இப்போ நடுப்புற வந்தவர் என்ன கேட்டுட்டார், அப்படி இல்லை, இந்த வேதாந்த சிரவணம் பண்ணட்டும் வேண்டாங்களே, ஆனா கர்மானுஷ்டானம் கூட இருக்கணும், ரெண்டு சேர்ந்து இருந்ததுன்னா அவனுக்கு விசேஷமான லாபம் உண்டு. அதனாலே அந்த ரெண்டு கைகளை போல இது ரெண்டையும் அவன் வச்சுக்கணும், கர்மானுஷ்டானமும் வேதாந்த சிரவணமும். அதே மாதிரி உபகாரம் எப்படின்னா, இந்த பிரதீபமே பிரகாசம்தான், ஆனா அதை தூண்டி விடுறதுன்னு சொன்னா அதுல பிரகாசம் அதிகரிக்கிறதோ இல்லையோ, அந்த மாதிரி வேதாந்த சிரவணம் பண்ணி இவனுக்கு அந்த ஞானம் இருக்கே அது இவனுடைய விகித கர்மானுஷ்டானத்தால இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு பிரகாசிக்கும். ஆக இப்பேற்பட்ட லாபம் இருக்கு, அதனால விட வேண்டாம்னு இவர் சொல்றார். அத சாபேட்சிதம் ஞானம் அதவாபி சமுச்சயம் மோக்ஷஸ்ய சாதனமிதி வதந்தி பிரம்மவாதினா. அதனாலே சாபேட்சிதம் ஞானம், அதாவது வெறும் ஞானம் இல்லை,
அந்த ஞானம் கர்மாவை அபேட்சிக்கிறது. விகித கர்மானுஷ்டானத்தை அபேட்சித்து இருக்கக்கூடிய அந்த ஞானமானது இவனுக்கு மோட்ச சாதனம் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இல்ல இது ரெண்டுமா சேர்ந்து மோட்ச சாதனம்னு சொல்லலாம். ரெண்டும் சேர்ந்துன்னு சொன்னா சமுச்சயம். அந்த கர்மானுஷ்டானத்தை அபேட்சித்து அந்த ஞானம் மோட்சத்துக்கு சாதனம்னு சொன்னா அது ஒரு பட்சம். சமுச்சயம் சொன்னா ரெண்டுக்கும் சமப்பிரதானம். இப்படியாக இது ரெண்டு சேர்ந்துதான் மோட்சத்துக்கு சாதனம்னு பிரம்மவாதிகள் சொல்றா அப்படின்னு ஒரு பட்சத்தை போட்டா. அப்ப நடுப்புற இதுல ஒரு சங்கை வருது. இந்த முமுக்ஷு கர்மானுஷ்டானமும் பண்ணிட்டு வேதாந்தமும் சிரவணம் பண்ணணும் அப்படின்னு சொல்றே. இதுல இதுலதான் நமக்கு பண்ண முடியுமான்னு சந்தேகம் வரும். அப்போ என்ன சொன்னா, இது தியாகம் பண்றதுதான் சித்தாந்தம் இல்லையா? அப்ப நீங்க இப்படி சொல்றீங்களே அப்படி முடியுமான்னு கேட்டா அதுக்கு சொல்றார், முமுக்ஷோர் யுஜ்யதே தியாகா கதம் விஹித கர்மணா இதி சங்கா ந கர்த்தவ்யா மூடவத்து பண்டிதோத்தமைஹி. அவ சொன்னா, பாரு டைம் கிடைக்கிறதோ கிடைக்கலையோ, ஆனா விஹிதம் விதிச்சாச்சு உனக்கு இந்த கர்மா பண்ணணும்னு. விதிச்ச கர்மாவை எப்படி உன்னால விட முடியும்? இது எப்படி தியாகம் பண்றது? அதனால முடிஞ்சதோ முடியலையோ பண்ணிதான் ஆகணும். அதனால லாபம் கிடைக்கலாம். எப்படி கிடைக்குங்கிறதுக்கு நான் ஏதோ ஒரு வழி சொன்னேன். ஆனால் அது பண்ணிட்டே இருந்தா தான் உனக்கு பண்ணிட்டு தான் இருக்கணும். பண்ண விடுறதுக்கு ஒன்றும் காரணமே இல்லை அப்படின்னு சொன்னான். அப்ப சித்தாந்தி சொல்றார், இதி சங்கா நகர்த்தவ்யா மூடவத்து பண்டிதோத்தமைதி. இந்த மாதிரி நீங்க ஒரு பட்சத்தை சொன்னாலே, இப்படி ஒரு பூர்வபக்ஷத்தை கிளப்பினாலே இது சரியானது இல்லை. இது ஒரு முட்டாள்தனமான பூர்வபக்ஷமா இருக்கு. இது புத்திசாலித்தனமாக இல்லை. பண்டித்தாள் சொல்லக்கூடிய பூர்வபக்ஷமா இல்லை. இதை பார்த்தா ஞாபகம் வருது, பகவத்கீதையிலே அர்ஜுனன் அந்த ரெண்டு பட்சத்திலையும் சேனைகள்லாம் இருக்கிறத பார்த்து ரொம்ப குழம்பு போயிட்டான். இவாளெல்லாம் யுத்தம் பண்ணா இவாளெல்லாம் நமக்கு எல்லாருமே நம்ம அசாமிகள் ஆச்சே, இவாளெல்லாம் கொன்னுட்டா நாம என்னத்தை பண்றது அப்புறம் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டான். இவாளெல்லாம் கொன்னத்தினாலே, இந்த தர்ம யுத்தம் பண்றதுனாலே எவ்வளவு நஷ்டம் அப்படிங்கிறத சுவாமிக்கு எடுத்து சொல்றான். அதெல்லாம் சுவாமிக்கு உபதேசம் பண்ணி, இவ்வளவு தூரம் இந்த யுத்தத்துல நமக்கு நஷ்டம் இருக்கிறதுனாலே, அதர்மத்துக்கு இந்த யுத்தம் காரணமாயிடுறதுனாலே இது கூடவே கூடாது, நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்றச்சே பகவான் என்ன சொல்றாரு தெரியுமா? ஆரம்பிக்கிறச்சே, உபதேசம் ஆரம்பிக்கிறச்சே, ரொம்ப பெரிய புத்திசாலி மாதிரி பேசுற, ஆனா அசட்டுத்தனமா இருக்கு. பிரஜாவாதாம்ச பாஷத்தை அசோச்சான் அன்வசோச்சஸ்துவம். மனத்துல இத்தனை சோகங்களை வச்சுட்டு இருக்கே, பேசுறது என்னமோ பெரிய புத்திசாலி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இப்ப பேசினது, அதே ஞாபகத்துக்கு வருது. மூடவத் பண்டிதோத்தமை, நீ மூடனாக இருந்துட்டு பேச்சு என்னமோ பண்டிதர்கள் பேசுற மாதிரி பேசுறியே அப்படின்னு அவர் சொல்ற மாதிரியே நீ பேசுறத பார்த்தா புத்திசாலித்தனமா பேசுற மாதிரி இருக்கு, ஆனா இது மௌಢ்யம். எப்படி? கர்மண பலம் அந்நத்து ஸ்ரவணஸ்ய பலம் பிருதக்கு வைலக்ஷண்யஞ்ச சாமக்ரியோச்ச உபயத்ரா அதிகாரிணம். அப்பா, கர்மாவையும் இதையும் சேர்த்துவே விட முடியாது. நீ சொன்ன திருஷ்டாந்தங்கள்லாம் திருஷ்டாந்தத்தோட நின்று போயிடும். அது இந்த தார்ஷ்டாந்திக பாகத்தை கொண்டு சேர்க்க முடியாது. ஏன்னா கர்மாவுடைய பலம் வேற, ஞானத்தினுடைய பலம் வேற. கர்மண பலம் அந்நத்து சிரவணஸ்ய பலம் பிருசக்கு. வேதாந்த சிரவணத்தால வரக்கூடிய பலம் இருக்கே, இது அதை காட்டில ரொம்ப வித்தியாசமானது. இது தனியா இருக்கு, இது எங்கேயோ அது எங்கேயோ இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இது ஒரு சூத்திரம் மாதிரி இந்த ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு தான் மேல விவரிக்க போறார். வைலக்ஷண்யஞ்ச சாமக்ரியோ, இது செய்யறதுக்கு தேவையான சாமகிரி வேற, அதுக்கு வேண்டிய சாமகிரி வேற. இந்த கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு அதிகாரியாக இருக்கிறவன் வேற, அந்த சிரவணத்துல அதிகாரியாக இருக்கிறவன் வேற. இப்படி ரொம்ப வித்தியாசப்படுறது. இதை ரெண்டையும் நீ சேர்த்து விட முடியாது. பாஷகாரர் என்ன உதாரணம் சொல்லுவார், ஒருத்தன் கிழக்கு நோக்கி போயாகணும், இன்னொருத்தன் மேற்கு நோக்கி போகணும்.
ஒரு இடத்துல 2 பேர் இருக்கா, ஒருத்தன் கிழக்கே போனான், ஒருத்தன் மேற்கே போனான். இவன் போக வேண்டிய இடம் கிழக்கே இருக்கு, அவன் போக வேண்டிய இடம் மேற்கே இருக்குன்னு வச்சுப்போம். இப்ப 2 பேரையும் சேர்த்து ஒரே வண்டியில ஏத்தி விட்டு விட முடியுமா? அது எங்க போகும்? இப்ப கிழக்க போகுமா மேற்கே போகுமா? அதனால இதையும் அதையும் சேர்த்து 2யும் பண்ணுடா அப்படின்னு சொன்னா இவன் எங்கேயும் போக முடியாது, இங்கேயும் போக முடியாது, அங்கேயும் முடியாது. ஒன்னா அந்த வழிக்கு போனா இல்ல இந்த வழிக்கு போனோம். 2 வழியும் விடாம பிடிச்சுட்டே இருந்தா எங்கேயுமே போக முடியாது. அது இந்த இடத்துல சேராது. இதான் கர்மணா பலம் அந்நியத்து ஸ்ரவணஸ்ய பலம் பிருசக்கு வைலக்ஷண்யஞ்ச சாமகிரியோஷ்ட உபயத்திர அதிகாரினோ. வரிசையா இதுல சொல்றாரு. காமி கர்மணி அதிகிருத்தா நிஷ்காமி ஸ்ரவணே மதஹா. காமி ஒரு பலத்தில் ஆசை உள்ளவன், சொர்க்கம் வேணும், பசு வேணும், புத்திரம் வேணும், அப்படி இப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கான் இல்லையா, உலகத்துல உள்ள விஷயங்களே, அவன் தான் கர்மாவுக்கு அதிகாரி. அவனை சொல்லிதான் அந்த கர்மாவே விதிக்கப்பட்டிருக்கு. எஜேத ஸ்வர்க காமஹா, எஜேத பசு காமஹா, எஜேத புத்திர காமஹா அப்படின்னு சொல்லி அந்தந்த காமனை உள்ளவனை குறிப்பிட்டு அவனுக்காக இது அவனுக்காக இதுன்னு வேதம் அந்தந்த உபாயங்களை விதிச்சு கொடுத்துருக்கு. அப்போ அவன் தானே அதுக்கு அதிகாரி. காமி கர்மணி அதிகிருத்தா. சிரவணத்துல யாரு அதிகாரி? நிர்வேதமாயாத்து நாஸ்திய கிருத்த கிருத்தேனா. ஒரு நித்தியமான புருஷார்த்தம் இதனால கர்மாவால கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி வைராக்கியம் வந்தவன் இங்க அதிகாரியா. தத்விஜானார்த்தம் ச குருமேவாபிகச்சேத். அப்ப தத்துவ ஜானம் ஒண்ணுதான் நமக்கு சாஸ்வதமான பலத்தை கொடுக்கும். அந்த தத்துவ ஜானம் குரு கிட்ட இருந்து தான் கிடைக்கும். அதனால குரு கிட்ட தான் போயாகணும் அப்படின்னு சொல்றது வேதாந்தம். நிஷ்காமி ஸ்ரவணே மதஹா. காமம் இல்லாதவன் வைராக்கியமுடையவன் இருக்கானே அவனாக்கம் இங்க அதிகாரி. இப்ப இது ரெண்டையும் ஒரு இடத்துல சேர்க்க முடியுமோ? ஒருத்தனே அந்தந்த பலத்துல ஆசை உடையவனாகவும் வைராக்கியம் உள்ளவனாகவும் இருக்க முடியுமோ எங்கேயாவது? சாத்தியமில்லை. அதனால அதிகாரி ரொம்ப மாறுபடுறான். இந்த விஷயத்த எப்படி ஸ்ருதி சொல்லியிருக்கு, சாஸ்திரம் எப்படி சொல்றதுங்கிறத காண்பிக்கிறார். அர்த்தி சமர்த்த இத்தியாதி லக்ஷணம் கர்மிணோ மதம் பரீட்சலோகான் இத்தியாதி லக்ஷணம் மோக்ஷகாங்கிணா. கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு அதிகாரி எப்படி இருக்கணும்னு சொன்னா சாஸ்திரம் சொல்றது அர்த்தி சமர்த்தோ வித்வான் சாஸ்திரேன அபரியுதஸ்தா அதிக்கிரியதே அப்படின்னு. முதல்ல அந்த கர்மபலத்துல ஆசை உள்ளவனாக இருக்கணும் அர்த்தி. அதுல அவன் ஆசை உள்ளவனாக இருக்கணும். அப்புறம் அந்த உபாயத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு வேண்டிய சக்தி உள்ளவனா இருக்கணும். சமர்த்தா சாமர்த்தியம் இருக்கணும். ஆசை இருக்கு ஆனா அதை அனுஷ்டானம் பண்ண சாமர்த்தியம் இல்லைன்னு சொன்னா அவனை அதிகாரியா எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி தெரிஞ்சிருக்கணும், ஞானம் இருக்கணும், வித்வான். இது எல்லாம் இருக்கு. ஆனா அவனுக்கு சாஸ்திரம் அதிகாரத்தை கொடுக்கல, நீ பண்ணக்கூடாதுன்னு இருக்கு அப்படின்னு சொன்னா அவனை எடுத்துக்க முடியாது இல்லையா. அதனால சாஸ்திரேன அபரியுதஸ்தா இப்படி இருக்கிறவன் கர்மாவுக்கு அதிகாரி ஆவான். ஆனா இங்க சிரவணத்துல யார் அதிகாரி? பரீட்சலோகான் கர்மச்சித்தான் பிராமணா. இப்ப சொன்ன பாருங்க ஒரு ஸ்ருதி முண்டகோபனிஷத்து அது சொல்றது. இதெல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்துட்டானா எங்கேயாவது வரக்கூடிய ஒரு பலன் நித்தியமாக இருக்கா? கர்மாவால வரக்கூடிய பலன் ஏதாவது ஒண்ணு சாஸ்வதமா நமக்கு தங்கி நிக்கிறதா அப்படின்னு பார்த்தானா ஒண்ணுமே இல்லைன்னு தீர்மானம் ஆயிடுச்சு. எல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்தாச்சு. அப்புறம் பார்த்தாச்சு இதனால சாஸ்வத பலம் இல்லையே அப்படின்னு ஒரு நிர்வேதம்னா வைராக்கியம் வருது. ஞானத்தினாலே சாஸ்வதமான பலம் கிடைக்கும்ங்கிறது ஸ்ருதியால தெரிஞ்சுன்னுட்டான். உடனே அந்த ஞானத்தை அடையணும்னு பாக்குறான். அந்த ஞானத்தை அடையறதுக்காக தத் விஜயானார்த்தம் ச குருமேவாபிகச்சே சமித்பாணி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அப்ப என்னாச்சு? ஸ்ருதி எப்படி, அதாவது சாஸ்திரம்னு பொதுவா சொல்லுவோம். சாஸ்திரம் கர்மாவுக்கு அதிகாரியே பிரிச்சு கொடுத்துருத்து. இவன் தான் கர்மாதிகாரி, இவன் தான் சிரவணாதி வேதாந்த சிரவணத்துக்கு அதிகாரின்னு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் ரெண்டுமா இருக்கட்டுமே அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? கர்மாவையும் அனுஷ்டானம் பண்ணிட்டு வேதாந்த சிரவணத்தையும் பண்ணிட்டு இருக்கட்டும்னு சொல்றது அது சாஸ்திரத்துக்கு சரியா வராது. மோக்ஷாதிகாரி சந்நியாசி கிரகஸ்த கில கர்மணி கர்ம இது வேற. இது இன்னொன்னு, இதையும் முதல்ல சேர்த்துக்கணும் இந்த வரியையும். அதாவது மோக்ஷாதிகாரி சந்நியாசி, மோட்சத்துக்கு அதிகாரியாக உள்ளவன் சந்நியாசி, கர்ம தியாகம் பண்ணினவன். கிரகஸ்த கில கர்மணி, கர்மாவில சன்னியாசிக்கு அதிகாரம் கிடையாது. கிரகஸ்தனுக்கு தான் கர்மானுஷ்டானம் பண்றதுல அதிகாரி. அதனாலே
இது ரெண்டுமா ஒருத்தர் இருக்க முடியாது இல்லையா? ஆக சன்னியாசி தனி, கிரகஸ்தன் தனி, அதிகாரியே மாறிவிடுது. கர்மண சாதனம் பாரியா ஸ்ருக் ஸ்ருவாதி பரிகிரகா நைவ அந்நிய சாதனாபேக்ஷா சுஷ்ரூஷோஸ்து குரும் வினா. அடுத்தது இன்னொரு வித்தியாசம் சொல்ற. இந்த கர்மானுஷ்டானம் பண்ணணும்னு சொன்னா அவனுக்கு நூற்றுக்கணக்கான சாதனங்கள் தேவைப்படுறது. பாரியா முதல்ல மனைவி இருக்கணும். சுருக்கு ஸ்ருவ ஆதி, ஆதியில தான் நிறைய இருக்கு. சுருக்கு ஸ்ருவங்கள்லாம் அந்த யாக அனுஷ்டானம் பண்றதுக்கு தேவையான பாத்திரங்கள். பாத்திரமே ஏகப்பட்டது. அதுக்கு மேல ரித்துக்குகள், பணம் வேணும், எல்லாமே பண்றதுக்கு சக்தி வேணும், ஏகப்பட்ட சமாச்சாரங்கள் தேவைப்படுறது. இதெல்லாம் இருந்தா அவன் கர்மானுஷ்டானம் பண்ண முடியும். ஆனா இவன் வேதாந்த சிரவணம் பண்ணணும்னா இவனுக்கு பாரிய வேணுமா, சுருக்ஸ்ருவம் வேணுமா, என்ன வேணும்? ஒண்ணுமே வேண்டாங்கிற. நைவ அந்நிய சாதனாபேக்ஷா சுஷ்ரூஷோஸ்து குரும் வினா. ஒரு நல்ல குரு கிடைச்சா போதும் வேதாந்த சிரவணத்துக்கு. இவ பாட்டுக்கா சிரவணம் பண்ணிட்டு இருக்கலாம், ஒன்றும் வேண்டாம், வேற ஒண்ணுமே வேண்டாம். அப்ப என்னாச்சு? இந்த சாதனத்திலே வித்தியாசம் இருக்கு இல்லையா? வேதாந்த சிரவணம் பண்றதுக்கு சுருக்கு சுருவம் பாரியே போக்குவரத்து எல்லாம் வேண்டாம், வேற ஆளே வேண்டாம், குருவத்தம் இருந்தா போதும். ஆனா கர்மானுஷ்டானம் தனியா இருந்துன்னு பண்ணவே முடியாது. பாரிய வேணும், மற்றபடி ரித்துக்கள்லாம் வேணும், நிறைய வேணும், நிறைய சமாச்சாரம் வேணும். அடுத்தது இந்த வித்தியாசமும் இருக்கு. உபரி உபரி அகங்காரோ வர்த்ததே கர்மணா பிருஷம் அகங்காரஸ்ய விச்சித்தி ஸ்ரவணேன பிரதிக்ஷணம். அது செய்யக்கூடிய வேலையிலையும் எப்படி ஒரு விரோதம் இருக்கு பண்றோம். கர்மானுஷ்டானம் பண்ண பண்ண உபரி உபரி மேல மேல அவருடைய அகங்காரம் வளருமா. நீ என்ன பண்ண? நான் இந்த மாதிரி அக்னிஹோத்திரம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாலே அக்னிஹோத்திரம் பண்ணாதவனை பார்த்தா இவனுக்கு நான் பெரியவனா இருக்கேனே அப்படின்னு தோணும். ஒன்றும் பண்ணல, அக்னிஹோத்திரமா அது பண்ணிட்டு இருக்கேனேன்னு வசதியா நினைச்சுப்பான். அக்னிஹோத்திரத்துக்கு மேல இன்னொன்னு அவன் அனுஷ்டானம் விட்டா, சோமயாகம் பண்ணிட்டான்னு சொன்னா, சோமயாகம் எல்லாம் பண்ணிருக்கேன், நீ என்ன பண்ணிருக்க அப்படின்னு அவனை நினைக்க தோணும். அதுக்கு மேல வாஜபேயம் அது இதுன்னு பாட்டுக்கு ஏகப்பட்டது அடிக்கண்டே போனான்னு வச்சுங்களேன், இவனுடைய அகங்காரம் மேல மேல விருத்தி ஆகிண்டே இருக்கும். அதான் தான் ரொம்ப சக்தி, இவ்வளவு கிருத்துக்குள்ள அனுஷ்டானம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவனுக்கு வரும். அவன் என்ன பண்ணியிருக்கான்? ஒண்ணுமே பண்ணலையே அப்படின்னு அகங்காரத்தை விருத்தி பண்ணி கொடுக்கும் இந்த கர்மானுஷ்டானம். ஆனா இந்த சிரவணம் பண்ண பண்ண அந்த அகங்காரமே கரையுமாம். அகங்காரத்தை விச்சித்தி. சிரவணம் நன்னா பண்ணி முடிகிற சமயத்துல பார்த்தா இவங்கிட்ட அகங்காரம் காணாம போயிருக்கும். அகங்காரங்கிறது இவனிடத்துல இருக்காது. சிரவணேன பிரதிக்ஷணம். இவன் சிரவணம் பண்ண பண்ண ஒவ்வொரு க்ஷணமும் இவனுடைய அகங்காரமானது க்ஷயமாயிண்டே போறது. இன்னொரு வித்தியாசம் சொல்றேன் பாருங்க. பிரவர்த்தகம் கர்மசாஸ்திரம், ஞானசாஸ்திரம் நிவர்த்தகம். பிரவர்த்தகம் கர்மசாஸ்திரம், கர்மாவை விதிக்கக்கூடிய சாஸ்திரம் இருக்கே, சும்மா இருக்குடனே தூண்டி விட்டு பண்றா அப்படின்னு அந்த கர்மாவில ஈடுபட வைக்கும், பிரவருத்தியை பண்ணி வைக்கும். ஞானசாஸ்திரம் என்ன பண்றது? அப்பா நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், இந்த கர்மாவெல்லாம் விட்டுட்டு சன்னியாசம் வாங்கிட்டு நீ பாட்டுக்கு சிரவணம் பண்ணி, அதனால கொஞ்சம் கொஞ்சமா நிறுத்துறது, கர்மானுஷ்டானத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருது ஞானசாஸ்திரம். அப்ப இது ரெண்டையும் எப்படி சேர்த்து விட முடியும் புத்தங்கிட்ட? இத்தியாதி வைபரீத்தியம் யத் சாதனேச்ச அதிகாரிணோஹோ துவயோ பரஸ்பராபேக்ஷா. இந்த வரிய முன்னாடி சேர்த்துக்கணும். இத்தியாதி வைபரீத்தியம் தத் சாதனேச்ச அதிகாரிணோ. இப்ப நம்ம சொன்னது எத்தனை வைபரீத்தியம்னா வித்தியாசம்னு வச்சோம். அந்த கர்மாவுக்கு அதிகாரி இடத்துல இருக்கக்கூடிய வித்தியாசம், கர்மானுஷ்டானம் பண்றதுக்கு வேண்டிய அந்த சாமகிரியில உள்ள வித்தியாசம், கர்மாவால வரக்கூடிய அந்த பலத்துல வித்தியாசம், சாதனம் அதிகாரி எல்லாமே இப்படி வித்தியாசமா இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது இதை ரெண்டையும் சேர்த்து விட முடியாது. துவயோ பரஸ்பராபேக்ஷா வித்யதே ந கதாச்சனா. அதாவது இந்த ஞானம் கர்மா இது ரெண்டுக்கும் பரஸ்பரம் ஒரு அபேட்சை. இதுக்கு அது வேணும், அதுக்கு இது வேணும், இது அதுக்கு உபகாரம் பண்ணா அதுக்கு இது உபகாரம் பண்ணணும்னு பரஸ்பரம் ஒரு அபேட்சைங்கிறது எந்த காலத்திலையும் கிடையாது. சாமக்ரியோஷ்ட உபயோஸ்தத்வத் உபயத்திர அதிகாரினோ. அதே மாதிரி இது ரெண்டுக்கும் எது சாதனமோ அந்த சாதனங்களுக்கு கூட பரஸ்பரம் ஒன்றும் அபேட்சை இல்லை.
இது ரெண்டுக்கும் யாரு அதிகாரின்னு சொல்லப்பட்டிருக்காளோ அவா ரெண்டு பேரையும் ஒன்னா பண்ணணுங்கிறது அந்த அபேட்சை கூட இல்லவே இல்லை. ஊர்தன் நயதி விஜானம் அத பிராபயதி கிரியா கசம் அந்யோன்ய சாபேக்ஷா கசம் வாபி சமுச்சய. ஞானங்கிறது உன்னை மேல தூக்கிட்டு போறதான், கர்மாங்கிறது கீழே இழுக்கிறது. அதாவது இழுக்கிறது மேல தூக்குறதுன்னா என்னன்னா, மறுபடியும் ஜென்மா வராதபடிக்கு மோட்சத்துக்கு சாதனமா இருக்கு ஞானம். மறுபடியும் பிறக்க மாட்டான் இல்லையா ஞானம் வந்தவன், அதனால மேல தூக்குறது. கர்மானுஷ்டான் என்ன பண்றது, அடுத்த இதோட பலம் இருக்கே சொர்க்கத்துக்கு போகணுமே அப்படின்னு சொல்லி அவனை மறுபடியும் பிறக்க வைக்கிறது. கர்மானுஷ்டானம் பண்ணின பலத்தை அடுத்த ஜென்மாவில் நீ அனுபவிச்சாகணுமேங்கிறதுக்காகவே இவரை மறுபடியும் இந்த சம்சாரத்துல இழுக்கிறது. இதுதான் அதப்பிராபயதி கிரியா. மோட்சத்துக்கு கொண்டு போய் மேல தூக்கி விடுறது ஞானம். கர்மானுஷ்டானம் அதனுடைய பலத்தை அனுபவிக்கிறதுக்காக இவனை மறுபடியும் கீழே இழுக்கிறது, மறுபடியும் இன்னொரு ஜென்மா எடுக்கும்படியா பண்ணி வைக்கிறது. அதனால இது ரெண்டும் எப்படி ஒன்னா சேர முடியும்? கதம் அந்யோன்ய சாபேக்ஷா, இதுக்கு அது வேணும் அதுக்கு இது வேணும் பரஸ்பரம் தொடர்பு இருக்க முடியுமா? கதம் வாபி சமுச்சயா, இதை ரெண்டையும் எப்படி சேர்த்து அனுஷ்டானம் பண்ணுன்னு எப்படி சொல்ல முடியும்? யதாக்னேஹி திருணகூட்டஸ்ய தேஜசா திமிரஸ்ய ச சஹயோகோ ந கடதே ததைவ ஞான கர்மணோஹோ. நீ சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டா, நான் சில திருஷ்டாந்தங்களை சொல்றேன், அதை போல இருக்கு. இது ரெண்டையும் சேர்த்து விடுறது, ஞானத்தையும் கர்மாவையும் சேர்த்து விடுறது, சேர்த்து அனுஷ்டானம் பண்ணுன்னு சொல்றது எப்படி இருக்குன்னு கேட்டா, அக்னியையும் அதே மாதிரி இந்த திருணக்கூட்டம், காஞ்சி போன புல்லு வெக்கையல்னு வச்சுங்களேன், அக்னியையும் வெக்கையிலையும் சேர்த்து ஒரு இடத்துல போட்டு விடுவோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அக்னி வந்து வெக்கையில எரிச்சுடும் இல்லையா? அதனால இது ரெண்டும் சேர்ந்து ஒரு இடத்துல சௌக்கியமா இருக்க முடியாது. அதே மாதிரி தேஜசா திமிரஸ்யச்ச, நல்ல பிரகாசத்தோடு இந்த அந்தகாரத்தை சேர்த்து விடுற மாதிரி அந்தகாரத்தையும் பிரகாசத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சுக்க முடியாது. அதே மாதிரி இது எப்படி ரெண்டையும் சேர்க்க முடியாதோ அதே மாதிரி ததைவ ஞான கர்மனோ, ஞானத்தையும் கர்மாவையும் ஒரு இடத்துல சேர்த்து விட முடியாது. கிம் உபகுர்யாத் ஞானஸ்ய கர்மசு அப்பிரதியோகினஹ யஸ்ய சந்நிதி மாத்திரேண ஸ்வயம் ந ஸ்பூர்த்தி மிருச்சதி. கர்ம கர்ம ஸ்வப்பிரதியோகினஹன்னு சொல்லணும். கிம் உபகுர்யாத் ஞானஸ்ய கர்ம ஸ்வப்பிரதியோகினஹ யஸ்ய சந்நிதி மாத்திரேண ஸ்வயம் ந ஸ்பூர்த்தி மிருச்சதி. எப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்டா, ஞானஸ்ய கர்ம ஸ்வப்பிரதியோகினஹ யஸ்ய சந்நிதி மாத்திரேண ஸ்வயம் ந ஸ்பூர்த்தி மிருச்சதி. இந்த கர்மாவானது அந்த ஞானம் இருக்கே, ஸ்வப்பிரதியோகினா ஸ்வவிரோதின்னு அர்த்தம். தனக்கு விரோதியா இருக்கக்கூடிய அந்த ஞானத்துக்கு எப்படி உபகாரம் பண்ண முடியும்? இந்த ஞானம், நீங்க என்னமோ திருஷ்டாந்தங்கள்லாம் கொடுத்தேன், கர்மாவால அந்த தூண்டி கிண்டி விட்டாக்கா அந்த பிரதீபம் இன்னும் பிரகாசமா எரியறது இல்லையா, அதனால கர்மா வேணும்னு. ஆனா வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஞானத்துக்கு இந்த கர்மா எப்படி உபயோகப்படும்? ஏன்னா இந்த கர்மாவுக்கு நேரு விரோதியா இருக்கு இந்த ஞானம். யஸ்ய சந்நிதி மாத்திரேன ஸ்வயம் ந ஸ்பூர்த்தி மிருச்சதி. அந்த ஞானம் வந்தாலே போதும், இந்த கர்மாங்கிறது காணாமலே போயிடும், இருக்கவே இருக்காது. ந ஸ்பூர்த்தி மிருச்சாது, தானே இருக்க முடியாது ஞானத்தோடு சேர்ந்து. அப்படி இருக்கக்கூடிய கர்மா அந்த ஞானத்துக்கு கூட இருந்து உபகாரம் பண்ண சொல்ல சொன்னா எப்படி இது பண்ண முடியும்? கோட்டீந்தநாத்ரி ஜ்வலிதோபி பன்னி அர்க்கஸ்ய நார்ஹத்யுபகர்த்துமீஷத் யதா ததா கர்ம சஹஸ்ர கோட்டிஹி ஞானஸ்ய கின்னு ஸ்வயமேவ லீயதே. இதை இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றாரு, கோட்டீந்தன அத்ரிஜ்வலிதா. இந்தனா அத்ரி, இந்தனம்னா என்ன? விறகு. அதாவது அக்னியை வளர்க்கறதுக்கு நம்ம எதை சாதனமா உபயோகப்படுத்துறோமோ அதெல்லாம் இந்தனம். இந்த விறகு போட்டா அக்னி நன்னா பெருசா வளரும், பெருசா ஜுவலனம் ஆகும். எவ்வளவு விறகு போடுறான்னா, இந்தன அத்ரி மலையா குமிச்சு வச்சிருக்கக்கூடிய கோடிக்கணக்கில் அந்த விறகு சமூகத்தை அவன் வந்து அக்னியில போடுறான். இவன் என்ன நினைக்கிறான்னா, நான் இந்த மாதிரி போட்டேன்னா இவ்வளவு
பிரபஞ்சத்துக்கே வெளிச்சம் கொடுக்கக்கூடிய அந்த சூரியன் இருக்கே, சூரியனுக்கு இதனால கொஞ்சம் சகாயம் ஏற்படும். அவருக்கு எல்லாத்துக்கும் வெளிச்சம் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா, நான் கொஞ்சம் சகாயம் பண்ணலாமோ இல்லையோ, அக்னியை எரிய விட்டு இந்த வெளிச்சத்தை கொண்டு கொடுத்தோம்னா அவருக்கு சிரமம் கொஞ்சம் குறையும் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சானா இது முட்டாள்தனம் தானே. இது எத்தனை விறகு போட்டு எவ்வளவு பெருசா நீ அக்னியை வளர்த்தாலும் அதனால சூரியனுக்கு ஒன்றும் உபகாரம் ஆகப்படுறது இல்லை. ஏன்னா அது தன்னுடைய பிரகாசத்துல எப்படி இருக்கோ அந்த பிரகாசத்துல கொஞ்சம் கூட இதனால வளர்ச்சி இல்லை, குறவும் இல்லை, அது அப்படியேதான் இருக்க போறது. கோட்டீந்தனாத்ரிஜ்வலிதோபி வன்ஹி, வன்ஹினா அக்னி, அர்க்கஸ்ய நார்ஹதி உபகர்த்தும் ஈஷத், கொஞ்சம் கூட இதனால அந்த சூரியனுக்கு உபகாரம்ங்கிறது வராது. அந்த வெளிச்சம் அதிகமாகும் இல்லை, அவருடைய சிரமம் குறையும், ஒன்றும் பண்றதுக்கு இல்லை. யதா, இந்த திருஷ்டாந்தத்தை போல, ததா கர்ம சஹஸ்ர கோட்டிஹி ஞானஸ்ய கின்னு ஸ்வயமேவ லீயத்தே. கர்ம சஹஸ்ர கோட்டி, 1000 கோடி கர்மாக்கள் இவன் பண்ணிட்டே இருக்கான், பண்ணினாலும் அந்த ஞானத்துக்கு இதனால எந்த உபகாரமும் கிடையாது. இதுக்கு பதில் அந்த கர்மானுஷ்டானமானது தானே லயத்தை அடைஞ்சு போயிடும். ஞானம் வர வர இவனுடைய கர்மானுஷ்டானம் தானா நின்று போயிடும். அப்ப என்னாச்சு, அது வரைச்சு இது நிக்க முடியாது கர்மா. இது எப்படி அதுக்கு சகாயம் பண்ண முடியும்? ஆகையாலே ஞான கர்ம சமுச்சயங்கிற வாதம் சரியானது இல்லை. ஞானம் ஒண்ணுதான் மோட்சத்துக்கு சாதனம் அப்படிங்கறது திருடப்படுத்துறார். இப்போ இதுக்கு மேல அவன் சொன்ன திருஷ்டாந்தம், பூர்வபக்ஷி சொன்ன திருஷ்டாந்தங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, இந்த மாதிரி 2 கைகள் சேர்ந்து காரியம் பண்ணா ரொம்ப சுலபமா இருக்கும் அப்படிலாம் சொன்னான் இல்லையா, அந்த திருஷ்டாந்தத்துக்கெல்லாம் இப்போ மேற்கொண்டு பதில் சொல்லணும். இது அடுத்த கிளாஸ்ல தான்.